கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகின்றேன். தேவனுடைய ஒத்தாசையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை தேவ பலத்தோடு, தேவ ஒத்தாசையோடு சொல்லி வருகிறேன். அருமையானுள்ளே, இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய நானும் என்னால் இயன்று புரிந்த பிரார்த்தனை செய்து வருகின்றேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பலர் கேட்கும்படி, அன்போடு அழைக்கும்படி நீங்கள் செயல்படுங்கள். இன்றைக்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32 58 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த செய்தியிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 31 வாக்கியங்களை கற்றுக்கொண்டோம். பயத்தினாலே சவுல் ராஜா முடங்கி போனதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த செய்தியிலே, இந்த திருமறை பகுதியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயங்கொள்ளும் விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் மேல் அல்லது கர்த்தருடைய வல்லமையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ட்ரஸ்ட் காட்ஸ் பவர். அநேக சமயங்களிலே நாம் நம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அல்லது மனிதர்களுடைய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். சில சமயங்களிலே நம்முடைய திறமைகள், தாளந்துகள் அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல் கூட நம்பிக்கை வைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருமறை பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தரின் வல்லமை மேல் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை வருகிறது. ஆண்டவரை காட்டிலும் பெரியவர்கள், சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், வல்லமை உள்ளவர்கள் யாருமே இல்லை. உண்மையாகவே கோலியாத் ஒரு சாதாரண மனிதனாயிருந்தாலும், அதே சமயத்தில் ராட்சதனை போல தோற்றமளித்தாலும், சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தர் கோலியாத்தை காட்டிலும் பெரியவராயிருந்தார். சாத்தானையும் சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் நம்முடைய இரட்சகர் வல்லமை உள்ளவராக, பெரியவராக காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் மேல், ஆண்டவருடைய வல்லமையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் கலங்கக்கூடாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெலிஸ்தியர்களை குறித்து இந்த இஸ்ரவேலுக்கு பயம் இருந்தது. ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தரை பின்பற்றுவதனால் வருகிற நன்மைகள், ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியம், அதே சமயத்திலே அவனை சோர்வடைய பண்ணின எத்தனையோ காரியங்களை அவன் பின்னிட்டு தள்ளிவிட்டு, நான் போய் அந்த பெலிஸ்தனோடு யுத்தத்துக்கு செல்வேன் என்று சொல்கிறார். தாவீது 20 வயதுக்கு குறைந்தவர். அவன் 20 வயதுக்கு மேல் உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாகவே அவன் யுத்த களத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய கணிப்பின்படி அவன் 20 வயதுக்கு குறைந்தவனாய் காணப்பட்டான். சிறிய பையன், வாலிபன். அவன் சிறு வயதிலிருந்து அவன் யுத்த வீரன் அல்ல. ஆனால் கோலியாத் அப்படி அல்ல. சிறு வயதிலிருந்து அவன் யுத்தத்திலே பழக்கமுள்ள ஒரு மனிதன். அது மாத்திரமல்லாமல் தாவீதை யாருமே கோலியாத்தோடு சண்டை போட போய் என்று கட்டாயப்படுத்தவில்லை. இவன் தானாக வந்து இந்த காரியத்திலே இறங்குகிறான். அருமையானவர்களே, இவன் ஒரு இளைஞன். அதனுடைய பொருள் என்ன? அனுபவம் இல்லாதவன். இவனுடைய வாழ்க்கையிலே லேக் ஆஃப் ட்ரைனிங். அவனுக்கு அதிகமான அந்த பயிற்சி இல்லாததினாலே அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே ஆண்டவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய பலவீனத்தை குறித்தோ அல்லது உங்கள் திறமை இன்மையை குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வயதை குறித்தோ, உங்களுடைய வேறு எதையை குறித்து நீங்கள் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் மேல்
அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய அந்த உண்மை தன்மையை, அதாவது காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராயிருந்தார் என்பதை அவர் விளக்குகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 34 37 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். ஒரு முறை ஒரு சிங்கம் தாவீதின் ஆடுகளை கவ்விக்கொண்டு போனது. தாவீது சிங்கத்தின் அந்த வாயை பிளந்து, தாடையை பிளந்து ஆடை அவன் காப்பாற்றினான். அதே போல ஒரு முறை கரடி ஒரு ஆடை கவ்விக்கொண்டது. அந்த கரடியும் அப்படியே செய்தான். அவை சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே, தன்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் தனக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார், உத்தமராக இருந்தார், எவ்வாறு செயல்பட்டார், தன்னை எவ்வாறு தப்புவித்தார் அல்லது விடுவித்தார் என்பதை சொல்கிறார். இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் இந்த சிங்கத்தை போல, கரடியை போல் உள்ளவன் என்று சொல்கிறார். தாவீதினுடைய பார்வையிலே இந்த கோலியாத் ஒரு மிருகந்தான். ஆனால் சவுல் ராஜாவின் பார்வையிலே ராட்சதன். அவன் மகா பயங்கரமானவனாக காணப்பட்டான். ஆகவே அருமையானவர்களே, யுத்தத்திலே நாம் விரோதியை ஜெயிக்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றால், முதலாவது ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையின் மேலே நம்பிக்கை வையுங்கள். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய பலவீனத்தை குறித்தோ, தன்னுடைய அனுபவம் இல்லாததை குறித்தோ அவன் பயப்படவில்லை, அல்லது தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உண்மையுள்ளவராயிருந்தார், எவ்வளவு அவர் உத்தமராக இருந்தார் என்பதை அவன் விளக்கிச் சொன்னான். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டுமென்றால், ஆவிக்குரிய யுத்தங்களிலும் ஜெயம் பெற வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆயுதங்களை யூஸ் பண்ண வேண்டும். யூஸ் காட்ஸ் வெப்பன்ஸ் என்று சொல்லலாம். தேவனுடைய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 38 50 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு யுத்தங்களிலும் ஒவ்வொரு ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் மல்யுத்தத்திலே அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் வேறு, அந்த கைகள் வேறு. ஆயுதம் இல்லாத மனிதனோடு யுத்தம் செய்ய விரும்பவில்லை என்று ஒரு அருமையான ஒரு மனிதர் தன் நூலிலே எழுதியிருக்கிறார். ஆகவே யுத்தத்துக்கு செல்லும் பொழுது ஆயுதங்களோடு செல்ல வேண்டும். ஆயுதம் இல்லாமல் யுத்தத்துக்கு சென்றால் அது பரிதாப நிலையாகும். விசுவாசத்தினாலே ஜெயம் பெற வேண்டுமென்றால் தேவனுடைய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய ஆயுதங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்தின் ஆயுதங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38 40 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த அருமையான தாவீதுக்கும் அந்த அருமையான கோலியாத்துக்கு உள்ள இடையில் உள்ள யுத்தம் ஒரு யுத்தம்தான். அதே போல நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய யுத்தம் காணப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய யுத்தங்களிலே உலக ஆயுதங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். உலகத்தின் ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஜெயம் பெற முடியாது. 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 33 40 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை தாவீதுக்கு உடுத்துவித்தான். வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் அங்கே வைக்கிறான். ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் போட்டு கொள்ளும்படி செய்தான். ஆனால் தாவீது நடந்து பார்த்தான். அது பழக்கம் இல்லாதனால் அது முடியாததாக மாறிவிட்டது. தாவீதினுடைய வயது சிறியது, தாவீதினுடைய உயரம் சிறிய உயரமாகும்.
ஆனால் சவுல் நல்ல உயரம் உள்ளவன். ஆகவே தாவீதினுடைய வாழ்க்கைக்கு இந்த சவுலின் ஆயுதங்கள் ஒத்துப்போகாத நிலையாய் காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தத்துக்கு செல்லும் பொழுது உலகத்தின் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, பிறரின் ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10:3-4 வாசித்து பாருங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கும் தேவ பலம் உள்ளவர்களாயிருக்கிறது. உலகத்தின் ஆயுதங்கள் என்ன? கலகம், தர்க்கம், வஞ்சகம், வாக்குவாதம், இவைகள்தான். நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன? ஜெபம், வேதவசனம், விசுவாசம், சத்தியம், இரக்கம், அன்பு, மனதுருக்கம் என்று சொல்லலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய யுத்தத்திலே உலகத்தின் ஆயுதங்கள் ஒத்து வராது. ஆனால் ஆவிக்குரிய யுத்தங்களிலே ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 17:41-44 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆயுதங்கள் உலக மக்களுக்கு உகந்ததாக காணப்படும். ஆனால் ஆவிக்குரிய மக்களுக்கு அது பொருந்தாது. தாவீதின் தோற்றம் பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பார்வைக்கு அற்பமாக அது காணப்பட்டது. அருமையானுள்ளே, எலியாப் தவறான எண்ணத்தோடு தாவீதை கண்டித்தான். சவுல் ராஜா இவனை வாலிபன் என்று எண்ணி பேசினான். வார்த்தைகளை விதைத்தார்கள். அதாவது அவனுடைய உள்ளத்தை உடைக்கிற, பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளை விதைத்தார்கள். தாவீது இதற்கு இடம் கொடுக்கவில்லை. கோலியாத்தும் பாருங்கள், தாவீதை மிரட்டுகிறான். தன் தெய்வத்தை கொண்டு சபித்தான். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எபேசியரின் புஸ்தகம் 6:14-18 வரை கூறப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய யுத்தம் செய்ய 7 காரியங்கள் தேவை. சத்தியம் தேவை, நீதி தேவை, சமாதானத்தின் சுவிசேஷம் தேவை, விசுவாசம் தேவை, இரட்சணியம் தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை, ஜெபம் தேவை. இவைகளை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் நம்முடையதல்ல, இது கர்த்தருடையது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17:45-50 வரை வாசித்து பாருங்கள். 2 நாளாம் புஸ்தகம் 20:15 வாசித்து பாருங்கள். யுத்தம் நம்முடையது அல்ல, அது கர்த்தருடையது. அருமையானுள்ளே, தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், நீ பட்டயத்துடன், ஈட்டியோடன், கேடகத்தோடன் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்றும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது சொல்கிறார். 2 நாளாகமம் 20:15 இதே வார்த்தையை நாம் காண்கிறோம். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் அல்லது யுத்தங்கள் எல்லாமே அது நம்முடையதல்ல, ஆண்டவருடையது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். தேவன் மேல் வைத்த அந்த வைராக்கியம் அல்லது தேவனை கனம் பண்ணுகிற தன்மை இந்த அருமையான தாவீதுக்கு இருந்தது. தாவீதுக்கு பயம் இல்லை, ஆனால் தேவனை குறித்த பயம் உண்டு.
ஆனால் சவுல் ராஜாவுக்கு அவனுடைய மனிதர்களுக்கும் பயம் இருந்தது. அந்த பயமானது தேவனை குறித்த பயம் அல்ல, அந்த கோலியாத்தை குறித்த பயமாக இருந்தது. தாவீதின் பார்வையிலே அந்த கோலியாத் சாதாரணமான ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு சிங்கம் அல்ல கரடி போல எண்ணினான். ஆனால் மற்றவர்கள் பார்வையிலே இந்த கோலியாத் ஒரு அரக்கனை போல காணப்பட்டான். சக் ஜுண்டுவல் என்கிற ஒரு அருமையான தேவ மனிதன் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த அருமையான இந்த கோலியாத் இந்த ஆண்டவரின் பார்வையிலே யார் என்றால் ஒரு சாதாரண குள்ளன் என்று அவர் தன் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அருமையானுள்ளே, இந்த யுத்தம் நம்முடையதல்ல, ஆண்டவருடையது. ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். ஆகவே அவர் சம்பாதித்த ஜெயத்தை வைத்து, வெற்றியை வைத்து தான் நாம் யுத்தம் செய்கிறோம். ஆகவே இந்த யுத்தத்திலே ஆண்டவர் பார்த்து கொள்வார். இந்த யுத்தம் தன்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த நம்பிக்கையில்தான் கோலியாத்தை அந்த தாவீது சந்திக்க செல்கிறான். கடைசியாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 51 58 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியை வாசித்தால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். தாவீது விசுவாசத்தோடு ஓடுகிறான். தாவீது கவனிலே ஒரு கல்லை எடுத்து அவன் சுழற்றுகிறான். அந்த கோலியாத்தின் நெற்றியிலே பட்டு கீழே விழுகிறான். தாவீது ஓடுகிறான். அவன் மேல் நின்று பட்டயத்தை உருவி அவனை வெட்டி போட்டான். அருமையானுள்ளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவும் சிலுவையிலே பாவத்தையும் மரணத்தையும் சாத்தானையும் அவர் சிலுவையிலே அதை மிதித்து ஜெயங்கொண்டவராய் காணப்படுகிறார். இதே போலத்தான் தாவீதும் செய்கிறான். அருமையானுள்ளே, ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அருமையானுள்ளே, 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். தாவீதின் விசுவாசம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தயவு இந்த யுத்த களத்திலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. அவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தாவீதுக்காக யுத்தம் செய்தார். இந்த பகுதியை நான் வாசிக்கும்போது ஒரு காரியங்களை சொல்லி நிறைவாக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நீங்கள் 55 58 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த அற்புதமான விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். பெலிஸ்தீர்கள் தங்களுடைய கோலியாத்து மடிந்து போனதை கண்டு சிதறி ஓடுகிறார்கள். இங்கே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார்கள், அல்லது வித்தியாசத்தை ஜனங்கள் காண்கிறார்கள். ஒரு தலைமைத்துவத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? மேக்கிங் டிஃபரன்ஸ் என்று ஒருவர் எழுதுகிறார். ஆகவே மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான முறையிலே செயல்படுகிறவன் அல்லது பயன்படுத்தப்படுகிறவன் தான் தலைவன். இங்கே பாருங்கள், தாவீது ஒரு கவனிலே ஒரு கல்லை வைத்து அங்கு அதை எறிந்தான். அந்த கோலியாத் அவன் விழுந்தான். அவன் ஆயுதத்தை வைத்தே கோலியாத்தின் தலையை வெட்டினான். அருமையானுள்ளே, இந்த இடத்திலே ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். பாருங்கள், இன்னிசை கருவியை மீட்டு கொண்டவன். ஆனால் இப்போது தன்னுடைய மேய்ப்பனுக்குரிய ஆயுதத்தை வைத்து அவன் சுழற்றிய போது கோலியாத் மடிந்து போனான். மடிந்து போன பொழுது இந்த ஆரவார நிகழ்ச்சியை கண்ட அருமையான சவுல் இந்த தாவீது கோலியாத்தை சந்திக்க போகும் பொழுது அவன் தன்னுடைய சேனாதிபதியை பார்த்து கேட்கிறான். இவர் யார் என்று கேட்கிறான். இவனுடைய குடும்பம் என்ன குடும்பம் என்று கேட்கிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சவுல் ராஜா தன்னுடைய அசுத்த ஆவியினாலே கலக்கம் அடையும் போது இந்த தாவீது தான் சுரமண்டலத்தை அவன் வாசித்தான்.
அப்போது இந்த தாவீதின் மேலே அவனுடைய முழு கவனமும் செல்லவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் யார் என்று கேட்கிறான். ஏனென்றால் அந்த கோலியாத்தை கொன்றால் என்ன கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அவர்களுடைய அந்த கொல்லுகிற மனிதனுடைய குடும்பத்திற்கு வரிகளிலிருந்து விலக்கு கொடுத்து சர்வ மானியம் கிடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17:23 அந்த கோலியாத்தை வென்றவனுக்கு ராஜா தன் மகளை திருமணம் முடித்து கொடுப்பார் என்கிற வாக்குறுதி சொல்லப்பட்டது. இப்போது கோலியாத்தை இவன் வென்றுவிட்டான். ஆகவே இவனை தன்னுடைய மருமகனாக அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. ஆகவே இவனுடைய குடும்ப பின்னணி என்ன என்று சொல்லி அவன் விசாரிக்க தொடங்குகிறான். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 49:10 பாருங்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவனிடத்தில் சேர்வார்கள். இங்கே யாக்கோபு அங்கே யூதாவை குறித்த தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. யூதா கோத்திரத்திலிருந்து தான் செங்கோல் ராஜ்யம் பண்ணுகிற ராஜா எழும்புவார். ஆனால் இந்த சவுல் ராஜா பென்யமீன் கோத்திரத்தார். ஆகவே இவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் என்று அறிந்தபோது அவன் புரிந்து கொள்கிறான், இவன் ராஜரீக அந்த சந்ததியில் பிறந்தவன் என்று. அவனை குறித்து, அதாவது சவுல் ராஜா இந்த தாவீதை குறித்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யூதாவின் அந்த சந்ததியில் பிறந்தவர்கள். யூதாவின் சந்ததியிலே பிறந்தவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சந்ததியிலே பிறந்தவர்கள். யோவான் நற்செய்தி நூல் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தினால் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 5:11-12 சொல்கிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே இவன் ஏன் விசாரிக்கிறான் என்றால் தன்னுடைய வார்த்தைகளை அவன் அறிந்து கொள்ள விசாரிக்கிறான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். அதாவது அவன் அங்கே தன்னுடைய தகப்பனுடைய பெயரை பெத்லெகேமை சார்ந்த ஈசாயின் குடும்பம் என்று சொன்னவுடனே இந்த சவுல் புரிந்து கொண்டான், இவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் என்று புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அநேக சமயங்களிலே நம்மை குறித்து விசாரிக்கும் பொழுது நாம் யார் என்று சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீது தன் கோத்திரத்தை, தன் குடும்பத்தை, தன்னுடைய காரியத்தை சொன்னது போல நாம் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், யாருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், அது யூதாவின் கோத்திரத்தில் பிறந்த யூதாவின் சிங்கமான இயேசுவை ஏற்றுக்கொண்டவராய் வாழுகிறோம் என்பதை மக்களுக்கு அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானுள்ளே, இந்த அருமையான திருமறை பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே ஜெயங்கொள்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தங்களிலே ஜெயத்தை தருகிறது என்பதை புரிந்து கொண்டோம். நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை மறுமதிப்பீட்டு செய்வோம், கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து தாரும். தாவீதினுடைய போங்குகளையும் தாவீதின் அணுகுமுறைகளையும் அதே சமயத்தில் ராஜாவின் சிந்தனையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் யூதாவின் ராஜ சிங்கமான அந்த இயேசுவின் பிள்ளைகள் என்பதை மக்களுக்கு அறிவிக்க, அதை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு பலந்தாரும். இந்த செய்தி கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.